வணக்கம், ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் கிளீனிங் வீடியோ தான். மண்டே எடுத்தது ஒரு 10:00 மேல வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 5 டேஸா சுத்தமாவே உடம்புக்கு முடியல அப்படிங்கிறனால, துணியெல்லாம் எதுவுமே துவைக்கல அப்படிங்கிறனால, இன்னைக்கு கரெக்ட்டா ஒரு 4 குண்டா துணி வந்து துவைக்கிற மாரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கையில துவைச்சா தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால, துணி மட்டும் எப்பவுமே வந்து கையில தான் துவைச்சுக்குவேன். நெறைய பேர் கேட்கறது, "ஏன் வாஷிங் மிஷின் வச்சுட்டு கையில துவைக்கிறீங்க?" அப்படிங்கிறது. வாஷிங் மிஷின் வந்து அந்த வேலைக்கு போறவங்க அவங்களுக்கெல்லாம் ஓகே. நம்ம வந்து வீட்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறனால நல்லா துவைச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. பசங்களோடதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்ம துவைச்சா தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நம்மளதுமே அப்படிதான் அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் வந்து கையில தான் துவைச்சுக்குவேன். பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து போர்வை, தலகாணி உறை இதெல்லாமே வந்து வாஷிங் மிஷின்ல போட்டுக்குவேன். இன்னைக்கு அது எல்லாத்தையுமே துவைக்கணும். பாய் இதெல்லாமே துவைக்கணும். அதனால அதை மட்டும் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து காய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுவே வந்து ஒரு 4 ரவுண்டு போட்டு வந்து துவைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது போக நம்ம கையில வாஷ் பண்ணது வந்து இங்கே அலாசனம்னா நிறைய தண்ணி வந்து வெளியே போச்சுன்னா அது ஊத்து மாதிரி ஊற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறனால அலாசறதுக்கு மட்டும் நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்குவேன். அது ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே வந்து போதும் அப்படிங்கிறனால இன்னைக்கு ஒரே நாளில் இவ்வளோ துணி துவைச்சு நம்ம வீட்டில் வந்து இடம் பார்த்தது. அதனால பக்கத்து வீட்டில் தான் கொஞ்சம் போய் காய போடணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போர்வையெல்லாம் துவைச்சு அவங்க வீட்டில் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே வெயில் அடிச்சது. அதனால தான் வந்து இன்னைக்கு வெயில் ஆரம்பிச்ச அப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கார்டன் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4-5 நாளாக கூட்டவே இல்லை. பசங்க வந்து பேப்பர் அது இதுன்னு கிழிச்சு கிழிச்சு போடுறது எல்லாமே காத்துக்கு வந்து அந்த சைடு தான் ஓடும் அப்படிங்கிறனால அந்த சைடுலாம் ஃபர்ஸ்ட் வந்து கூட்டிவிட்டு அதெல்லாம் முன்னாடி 2 மரம் இருக்கனால அதோட இலை எல்லாமே உள்ள விழுந்து அது உள்ள ஏதாச்சும் இருந்தா கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால அது எல்லாத்தையும் கூட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேஸ்ட் பக்கெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு செடிக்கு வைக்கலாம்னு வச்சிருந்தேன். அதெல்லாமே வச்சு அப்படியே உடஞ்சிருச்சு. அது ரொம்ப நாள் ஆனங்காட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் சின்ன சின்ன களைகள்லாம் வந்து முளைச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு கூட்டிட்டு அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்டிக்கோ தான் கிளீன் பண்ணோம். வீடெல்லாம் கூட்டியாச்சு. நீ வந்து துடைக்கிறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து வெளியே தண்ணி ஊற்றி கழுவி விட்டோம்னா அது ஒரு வழியாக வந்து காஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து வெளியே கழுவி விட்டுக்கலாம். 1 வீக் ஆயிடுச்சு இந்த கோலம்லாம் போட்டு. அதனால எல்லாத்தையும் வந்து கோலத்தையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுவே உருளி எல்லாத்தையும் கழுவலாம். ஏன்னா உள்ளெல்லாம் பாசம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. உருளையும் ஃபர்ஸ்ட் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய பேர் வந்து இந்த உருளி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். நான் வந்து புதுக்கோட்டையில் அம்பலக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து வாங்கினேன். இது வந்து 6000 ரூபா. நாங்கள் வந்து ஒரு சின்ன உருளையாக தான் வந்து கேட்டோம். அவங்க வந்து இவ்வளோ பேர் செஞ்சுட்டாங்க. அதனால சரி ஓகேன்னு வாங்கிட்டோம். நம்ம வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராகவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து காமாட்சியம்மன் வந்து வாங்கினோம். ரெண்டாவது வந்து இந்த உருளி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். வந்து கரெக்டாக ஒரு குடம் வந்து பிடிக்கும். ஒரு ஆளால் வந்து இதை தூக்க முடியாது. நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணியெல்லாம் வந்து சாச்சிடுவோம். ஒரு காலில் வந்து அமுத்திக்கிட்டு 2 கையில் வந்து இது பண்ணி அப்படி தான் வந்து கழுவி தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி கல்லெல்லாம் செய்கிறாங்களா அவங்ககிட்ட சொன்னீங்கனாலே இது அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. சுற்றி வந்து அந்த தாமரை டிசைன் மாதிரி வரும்ல, அதான் வந்து கொடுத்துருக்கோம். என் பேர் இவ்வளோ வேலை செய்யறதை பார்த்துட்டு உங்களுக்கு உடம்புக்கு முடியல வேலை செய்கிறீங்க, அப்புறம் வந்து இவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னா வந்து உடம்பு வந்து ரொம்ப இதாயிரும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நார்மலாக எல்லார் வீட்லையும் செய்கிற வேலை தான். என் ஃப்ரெண்ட்ஸுமே கால் பண்ணி இவ்வளோ வேலை செய்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது நார்மலாக செய்கிற வேலை தான். உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதான்னு என்னன்னு தெரியல. நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே திட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே மனசாட்சி இல்லை, பெண் அடிமைத்தனம் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. யாருமே என்னை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் எதுவுமே நான் சொல்ல மாட்டாங்க. நான் இது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து என்னை வந்து இந்த யூடியூப்ல மட்டும் பார்க்கறனால அப்படி இருக்குதுன்னு தெரியல. என்னைய தெரிஞ்சவங்க என்னோட பக்கத்தில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்தக்காரங்க, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் இங்கே எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது. வீட்டில் அந்த பெண் அடிமை பண்ணுறாங்க உங்களை வந்து ரொம்ப வந்து மனசாட்சி இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரெல்லாம் இருக்கிறாரு, இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற வரையில் திட்டிருந்தீங்க. அது அவங்க ஏதாச்சும் நினச்சிக்குவாங்களா என்னமோ நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களே சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக Q&A செக்ஷனில் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து நானாக எனக்கு இஷ்டப்பட்டு எனக்கு வேலை செஞ்சால் தான் எனக்கு க்ளீனாக இருக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து வேலை செய்யணும் ஒழிய என்னை வந்து இங்கே யாருமே என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த டஸ்ட்பின் எல்லாம் கொண்டு போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு அதையும் வந்து கழுவி வச்சுட்டு அந்த முறத்தையும் வந்து கழுவி எடுத்து காய வச்செல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வெயில் அடிக்கும். அதனால தான் அங்கே வச்சிருக்கேன். இப்போ வந்து வீடு ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து 2 குண்டால வந்து தண்ணி எடுத்துக்குவேன். அதனால இன்னைக்கு அதே மாதிரி எடுத்துட்டு வந்து இப்போ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியும் வந்து கழுவி விட்டுட்டு போய் கரெக்டாக தலை குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுற வேலையும் அடுத்து வந்து பெரிய வேலை இருக்கிறது வந்து கிச்சன் தான். அது நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வந்து கண்டினியூவாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பெருசாக வந்து ஒட்டடி அடிச்சு அதெல்லாம் இது பண்ணல. வீடு கூட்டி தொடச்சிட்டு கிச்சன் எப்போ போல க்ளீன் பண்ணி வெளியே போட்டுக்கோ க்ளீன் பண்ணி அப்படி தான் வச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் உடம்புக்கு முடியாதப்ப நம்ம மறுபடியும் ஒட்டடி அடிச்சோம்னா ரொம்ப ஏதாச்சும் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் எதுவும் பண்ணல. அது இல்லாமல் இப்போ எனக்கு ஆக்சுவலாக கண்டினியூவாகவே பேச முடியல. கண்டினியூவாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப இருமல் வர ஆரம்பிச்சிருது. அதனால தான் வந்து இந்த வீடியோ நேற்று எடுத்தது இவ்வளோ நேரம் எடிட் பண்ணி போட வேண்டியதாக இருக்கு. மாட்டுக்கு தண்ணி வச்சோன்னே அது அவ்வளோ ஹாப்பியாக வந்து குடிச்சுன்னு எனக்கே ஹாப்பி ஆயிருச்சு. அதனால இனி கண்டினியூவாக வந்து நீ கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கனால தண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தலை குளிச்சுட்டு வந்துட்டு அது கொஞ்சம் தலையை உணர்த்திட்டு ஒரு 4 மணிக்கு மேலே பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூஜை பத்திரங்களை எடுத்து கழுவுறதுக்கு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்து படத்தையெல்லாம் எடுத்து லைட்டாக வந்து தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அதான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பூஜை பத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி அது தொடச்சு அதுக்கப்புறம் வந்து பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு அதை அந்த பிளேஸில் வச்சிருவேன். பெரிய வேலை இருக்கிறது வந்து நம்ம ஸ்டெப்புக்கெல்லாம் வந்து கோலம் போட்டுட்டு நிலவாசப்படிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அது வச்சு முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு வேலை முடிஞ்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் நாளைக்கு காலைல தைப்பூசம் அப்படிங்கிறனால பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் கட்டி வச்சிட்டோம்னாலே தூங்க போயிடலாம். அவ்வளோதான் வேலையே. வேலை செஞ்சு கண்டிப்பாக காலையில் எந்திரிக்க முடியாதா. நல்ல வேலை வந்து
பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லீவ் விட்டாங்க தைப்பூசத்துக்கு அப்படிங்கிறனால காலையில் அதுவும் இல்லாமல் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்தா கோலம் போடலான்னு இருக்கேன். ஏன்னா காலைல மறுபடியும் நாளைக்கு 6 மணிக்கு 5:30 எந்திரிச்சு கோலம் போட்டோம்னா மறுபடியும் வந்து இது இப்படியே கண்டினியூ ஆயிரும் அப்படிங்கிறனால 7 மணிக்கு கோலம் போட்டுக்கலாம் போதும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் அதுவுமே நீ வெளியெல்லாம் எந்திரிச்சு போக வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு மறுபடியும் வந்து இது கொஞ்சம் சரியான அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இதாக இருந்தாலும் உன்னை யார் வந்து இங்கே கோலம் போலின்னு கேட்க போகிறாங்க அப்படி இப்படின்னாங்க. இருந்தாலுமே விசேஷ நாட்கள் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றினா அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலைகளை வந்து ரெகுலர் ரொட்டீன் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை பத்திரங்களை கழுவிட்டு வந்துட்டேன். நீ எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டு சந்தனம் வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி பூஜை வேலை செய்யறப்போ பூஜை ரூம் கிளீன் பண்றப்போ அது இல்லாமல் நான் வந்து வீடு மாஃப் பண்றனோ இல்லை என்ன வேலை செஞ்சனாலும் சரி நான் பாட்டுக்கு ஒரு வேலை செய்யணும். சம்டைம்ஸ் வந்து பாட்டு போட்டுக்கிட்டும் வேலை செய்வேன். அது வந்து ரொம்ப ரேரு. மோஸ்ட் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், ஏதாச்சும் ஒன்று வந்து பற்றி பேசுறது இல்லை ஏதோ ஒரு கோவிலை பற்றினா அதோட வரலாறுகளை சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பேன். எனக்கு அப்போ வந்து அந்த வரலாறு கேட்குறப்ப எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்ப நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கோயிலுக்கு வந்து நான் போயிட்டு வருவேன். அந்த இதில் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனாலேயே இந்த மாதிரி வந்து ஸ்டோரியெல்லாம் வந்து நான் கேட்பேன். ஸோ அது அப்படி கேட்குறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா அது வேலை செய்கிறப்போ ஒரு அலுப்பு தெரியாது, அதே மாதிரி போர் அடிக்காது. அப்படியே ரொட்டீன் வந்து அது வரைக்கும் போயிட்டு இருக்கணும். இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் எப்படி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, போர் அடிக்காதுன்னா நான் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறப்ப எனக்கு நார்மலாகவே அப்படி தெரியாது. நைட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, பூஜை ரூம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னைக்கு கிச்சனை ஃபுல்லாக வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணோம். இன்னைக்கு வந்து வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கும் அப்படிங்கிறனால வீடு இப்படி தான் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். கிச்சனை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை வந்து ஃபுல் க்ளீன் வந்து பண்ணி வச்சாச்சு. கோலம் போடல, காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் அதே இடத்துல வந்து உப்பு புளி எல்லாத்தையும் எடுத்து வந்து அதே இடத்துல வச்சுட்டு போய் படுக்க போயிட்டேன். அரிசி பிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அது கொஞ்சம் இது மஞ்சள் மட்டும் வச்சு அதில் வந்து கோலம் நம்ம மா கோலம் இருக்கும் இல்லையா அது மட்டும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் காஞ்சதுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதனால கீழே வந்து அரிசி மட்டும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு அரிசி இந்த இதுக்கு வந்து அன்னமுறை சிலை கீழே வந்து அரிசி போட்டேன். அதுக்கு மீதி எல்லாம் வந்து அச்சதை போட்டு கொஞ்சம் குங்குமம் பேசி வந்து அப்படிதான் வந்து வைப்பேன். அதனால இன்னைக்கு வந்து அதே மாதிரி வச்சுட்டேன். அன்னமுறை சிலைக்கில கொஞ்சமாக குங்குமம் வச்சு வைக்கலாம், குங்குமம் வச்சு காசு வச்சு இது மாதிரி கூட வைக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த கரண்டியில வந்து கொஞ்சம் வந்து அரிசி போட்டு தான் வைக்கணும். அங்கு வந்து இன்னைக்கு கழுவி நீட்டா எடுத்து வச்சுட்டு அதனால வந்து சங்குக்கும் கீழே வந்து அரிச்சதை போட்டு கொஞ்சமா குங்குமம் வச்சு அது மேல வந்து சங்க வச்சாச்சு. இது எல்லாமே மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கறனால வந்து இப்படி வைக்கிறோம். இதுல வந்து வெறுமனே தட்டுல வைக்க வேண்டாம் அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அரிச்சதை கொஞ்சம் குங்குமம் வச்சு அப்படி எடுத்து வேலை வச்சுட்டேன். இப்படி வைக்கலாமா அப்படிங்கிறது இல்லை, பட் இப்படி வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கறனால நான் வச்சேன். பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் பூஜை ரூம்ல வந்து அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து நான் காட்டுறேன். இப்போ வேலைக்கு வந்து முடிச்சு வச்சுட்டு தூங்க போனதான் காலையில இருந்துச்சு வேலை வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ பிளானா ஒரு 2 டேஸ் முன்னாடியே சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து செஞ்சு வச்சிருவேன். கரெக்டாக முன்னத்த நாள் வந்து வீட்டை துடைக்கிறது மட்டும் வச்சிருப்பேன். இந்த தடவை வந்து ஃபுல் வேலை ஒரே நாளில் செய்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஃபுல் வேலை ஒரே நாளில் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி லாங் வீடியோஸ் எல்லாம் போடலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொன்னீங்கன்னா இனிமேல் வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து லாங் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பூஜை ரூமில் வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.